தானோ சொல்லுப்புல. என்னப்புல குரல் உள்ள இழுக்குது? என்ன மளிகை சாமான் என்ன கம்மியா இருக்கு? என்ன வாங்கி வச்சிருக்க? கம்மியாலாம் ஒண்ணும் வாங்கல, அதிகமா தான் வாங்கியிருக்கேன். டிமார்ட்ல கொஞ்சம் வாங்கினேன், அப்புறம் இங்க லோக்கல்ல கொஞ்சம் வாங்கினேன். ஒரு இடத்துல வாங்காத, 10 இடத்துல வாங்கு. எங்க கம்மியா எது எது இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அது மாதிரி செந்தில் நான் காமெடி வாங்குவேன். மாதிரி இருக்கேன். எந்தெந்த கோயில என்னன்னைக்கு சாப்பாடு கிடைக்குங்கிற மாதிரி இருக்கேன். ஆமா. காஞ்ச மிளகா ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். அப்புறம் வந்து முந்திரி ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறம் அரிசி மாவு ஒரு 2 கிலோ வாங்கினேன். அரிசி மாவு வந்து இங்க கடைங்கள்ல எல்லாம் ரொம்ப விலை அதிகமா விக்குது. இங்க 1 கிலோ அரிசி மாவே 48 ரூபாய் என்ன தான். சிக்கனம் அதுக்கு ரேஷன்ல 5 கிலோ அரிசி ஃப்ரீயா வாங்கி அரைச்சு வச்சு அது பாட்டு கிடைக்கும். அது காய வைக்கணும், அரைக்கணும். அப்பப்ப மழை வேற புடிச்சுக்குது. அதனால என்ன பண்றதுன்னு வாங்கிட்டு எல்லாம் சோம்பேறித்தனம் தான். ஆமா. அதுக்கப்புறம் கல்லுப்பு, தூளுப்பு, டொமேட்டோ கெச்சப் வாங்கினேன். இப்ப சீரகம் வந்து ஒரு 200 கிராம் வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன, தனி மிளகாத்தூள் வாங்கினேன். அது வந்து 200 கிராம் பாக்கெட் ஒரு 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த டிஷ்வாஷ் ஜெல்லு, பாத்திரங்க உள்ள ஜெல்லு ஒரு 2 லிட்டர் வாங்கினேன். அது ரொம்ப விலை கம்மி தான், 150 ரூபாய் தான் 2 லிட்டரு. அப்புறம் வந்து ராஜ்மா பயிர் ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். இந்த குழம்பு உனக்கு ரொம்ப பிடிக்குமே. இந்த தனி மிளகாத்தூள் வந்து 200 கிராம் பாக்கெட் 2 வாங்கினேன். நீ எத்தனை மிளகாத்தூள் தான் வாங்க? குழம்பு மிளகாத்தூள் அரைச்சு வச்சிருக்க, காஷ்மீரி தூளுங்கிற, தனி மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூளும் ஒரு 1/4 கிலோ வாங்கிருக்கேன்ல. அதான் ஒரு தூள் போட்ட சமையல் வராதானே. அப்புறம் கடலை மாவு வாங்கினேன் 1/2 கிலோ. நான் எப்பயுமே எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினாதான் நல்லா இருக்கும். இது ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏதாவதுன்னா என்னது? ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலான்னு. அப்புறம் மைதா வந்து ஒரு 2.5 கிலோ வாங்கினேன். நாகா மைதா தான் வாங்க வேண்டியதானே, இதை வாங்கிருக்க? இது நல்லாதான் இருக்கும், ஃபார்ச்சூனும். அது ஒரு 5 பாக்கெட் வாங்கினேன், 1/2 கிலோ பாக்கெட்டு. இப்பெல்லாம் இதான் வாங்குறேன், நீ பாக்குறதே இல்ல. நான் என்ன பண்ணேன்? நீ ஒளிச்சு வச்சுட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் வந்து நாட்டு சக்கரை ஒரு 2 கிலோ வாங்கினேன். நாட்டு சக்கரை பாப்பாஸ் பியூர்ல தான் வாங்கினேன். கிலோ 75 ரூபாய். எப்பயுமே பிளிப்கார்ட்டோடது வாங்குவேன். இந்த டைம் வந்து சரி இது வாங்கி பாப்போம், நல்லா டார்க்கா இருந்துச்சுன்னு, அதனால இது வாங்கினேன். 2 கிலோ. 2 கிலோ சக்கரை போதுமா நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு? போன மாசம் வாங்கினது வேற ஒரு 1/2 கிலோ இருக்கு, அதனால இந்த மாசத்துக்கு போதும்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா இங்க வாங்குவ. அப்புறம் வெள்ளை சன்னா ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். இதுதான் இவ்வளவு சாமான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு 200 கிராம் வாங்கினேன். உளுந்து போட்டு வாங்கலையா? உளுந்து எல்லாம் போட்டு எல்லாம் விக்கல, பிளெயினா தான் வித்துச்சு. அப்புறம் சாம்பார் பொடி, சக்தி இது வேறையா? சாம்பார் பொடி வேறையா? அப்புறம் சிக்கன் மசாலா ஒரு 100 கிராம் பாக்கெட் வாங்கினேன். ஈஸ்டர்ன்ல சிக்கன் மசாலா சூப்பரா இருக்கும். ஆமா, இவங்க சமையல் ரகசியம் இத்தனை பொடிகள் தான். எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு இதெல்லாம் போட்டு சமைச்சாதான் நல்லா இருக்கும், அதனால நான் ஒரு குழம்பு மிளகாத்தூள் போட்டுதான் குழம்பு வைப்பேன். சரி, உன் பெருமையை நிறுத்து. அப்புறம் புளி வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். வீட்டுல இந்த மாசம் புளி வாங்கினேன் 1 கிலோ. அது புது புளியா இருக்கு, அதனால ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். அப்புறம் திராட்சை, காஞ்ச திராட்சை ஒரு 200 கிராம் வாங்கினேன். இந்த சோயா சாஸ் வந்து கொஞ்சம் ஒரு பாட்டில் வாங்கினேன். சோயா சாஸ் இருக்குப்பா, சும்மா ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செஞ்சா. அப்புறம் இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து 90 ரூபாவா, இதுல ஆஃபர் போட்டிருந்தாங்க வெறும் 20 ரூபாய்க்கு. சரி இது ஒண்ணு போடுவோம்னு சொல்லி சும்மா குட்டிமா பால்ல போட்டு சாப்பிடணும்னு வாங்கினேன். அப்புறம் சர்ஃப் எக்ஸல் ஒரு 3.5 லிட்டர் வாங்கினேன். இது வந்து 400 ரூபாய் 3.5 லிட்டரே. இந்த சாமான் எல்லாமே தான் வாங்கினேன். இது மொத்தமா எவ்வளவு ரேட் வரும்னு நீங்க தான் சொல்லுங்க கமெண்ட்ல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஆமா.